இன்னைக்கு நம்ம தெலுங்கானா கேபிட்டல் ஹைதராபாத்ல இருக்க சார்மினார் தாங்க வந்திருக்கோம். ஹைதராபாத்க்கு வந்துட்டு சார்மினார் பார்க்கலன்னா எப்படி பாருங்க. சார்மினார் சிட்டிக்கு நடுவில் வந்து அமைச்சிருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நுழைவாயில் அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சைட்லேருந்து வந்தாலும் இந்த ஏதாவது ஒரு நுழைவாயிலை தாண்டி இந்த பிஸியான ஸ்ட்ரீட்ஸை கடந்து நீங்கள் வந்து சார்மினாருக்குள்ளே போகலாம். சார்மினார் உள்ளே போக என்ட்ரி டிக்கெட் 25 rupees. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த நுழைவாயில் கிட்ட நின்று சார்மினாரை பார்க்கும்போது கம்பீரமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 433 வருஷம் பழமையான ஹைதராபாத்தோட சிம்பிள் தான் இந்த சார்மினார். சார் அப்படின்னா 4, மினார் அப்படின்னா பில்லர்ஸ். அதாவது இந்த மினாரெட்ஸ் 4 மினாரெட்ஸ் இருக்கிறதுனால தான் இது சார்மினார். இந்த சார்மினாரோட ஆர்கிடெக்சர் ரொம்ப தனித்துவமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக்கும் வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன படிக்கட்டு, ஒரு ஸ்பைரல் படிக்கட்டை எவ்வளோ அழகாக இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சார்மினார் சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால இது மேலே வந்து நம்ம சிட்டி வியூ பார்க்குறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சார்மினாரோட ஆர்கிடெக்சர்லாம் அந்த காலத்தில் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. 1591ஆம் ஆண்டு பிளேக் நோய் நம்மளை கோவிட் எப்படி ஆட்டி படைச்சிச்சோ அப்போ ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு. அதுலேருந்து எல்லாரும் மீண்டு வந்ததனோட நினைவாக தான் இந்த சார்மினாரை முகமது குலி குதுப் ஷா அவர்கள் வந்து கட்டியிருக்காரு. தெலுங்கானாவோட எம்ப்ளம்லையும் இந்த சார்மினார் இருக்குது. சார்மினார் காலையில் 9 o'clock தான் நம்மளை வந்து விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இந்த சார்மினாரை விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour இருந்தால் போதும். நீங்கள் 1 hour நீங்கள் விசிட் பண்ணதுக்கப்புறமா இந்த சார்மினாரை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஷாப்ஸ், அதாவது நிறைய ஷாப்பிங் பிளேசஸ், நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் சிட்டிக்கு நடுவில் இருக்க இந்த சார்மினார் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து பக்கத்தில் இருக்க எல்லா பிளேசஸையும் விசிட் பண்ணலாம். கொஞ்சம் படிக்கட்டு தான் ஏறி வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் இவ்வளோ உயரம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து 2nd floor. அது வரைக்கும் தான் வந்து சார்மினாரை நம்ம பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த சார்மினாரோட மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இங்கே நின்று இந்த பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் வியூஸ், அதுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கிற நிறைய இந்த ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறது ஒரு சூப்பரான வியூவாக இருக்குது.